Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about force acting between two parallel current carrying wires. Okay, நம்ம கிட்ட வந்து ரெண்டு parallel wires நம்ம கிட்ட இருக்க போகுது. இந்த parallel wiresக்கு நடுவுல என்ன forces act ஆகும் அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபினைட் ஒயரோட ஃபோர்ஸ் ஆக்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து we will go for finite wire. ஓகே, ஒரு சின்ன ஒரு finite wire மேலே, that is small length உள்ள wire மேலே என்ன force act ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம infinite parallel wires பார்த்துட்டு we will go for that one. ஓகே, அப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, போன வீடியோ, அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இது வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு வாங்க. ரைட்ப்பா. ஸோ வி கோ இன்டு த வீடியோ. ஓகே, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், அதாவது ஃபோர்ஸ்ன்றது நம்மளுக்கு புரியுது. ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபினைட் கேஸ் பார்க்குறோம். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் நம்ம கண்டுபிடிப்போம். இன்ஃபினைட் ஒயர்ஸை பொறுத்த வரைக்கும் force per, that is divided by length, we will try to find. Okay, so force per unit length acting between two parallel infinitely long current carrying wires. ரெண்டு infinite long current carrying wires இருக்கு. We are interested, see நம்ம வந்து we are not வெறும் force கண்டுபிடிக்க மாட்டோம், force per unit length. infinite wire கேஸில் force per unit length தான் நம்ம கண்டுபிடிப்போம். finite wiresக்கு பிரச்சனை இல்லை, finite wiresக்கு பிரச்சனை இல்லை. பட் infinite wiresக்கு we are interested to find only force per unit length. finite wires கேஸ் படிப்போன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வெறும் ஃபோர்ஸே நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுவே நம்மளுக்கு போதுமானது. ஓகே, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் வந்து இன்ஃபினைட் கேஸுக்கு ஃபோர்ஸ் per unit length, finite கேஸில் வந்து இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஆக்டிங் ஆன் த ஒயர். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு parallel current carrying wires இருக்குப்பா, இன்ஃபினைட் லாங். ஓகே, they are infinitely long. ரெண்டு ஒயருமே என்னதுன்னா சேம் டைரக்ஷனில் கரண்ட்டை கொண்டு போகுது. ரெண்டு ஒயருமே சேம் டைரக்ஷனில் என்ன ஆகுது, கரண்ட்டை கொண்டு போகுது மேலே பார்த்து. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் கொண்டு போகிற கரண்ட் வந்து என்னது I1, ரெண்டாவது ஒயரில் உள்ள கரண்ட் வந்து I2. ரெண்டுமே மேலே அப்போர்டு பார்த்தா இருக்குது. ரெண்டு ஒயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய parallel distance between them வந்து R. ஸோ distance between two parallel wires வந்து நம்மளுக்கு என்னது R. ஓகே, நம்மளோட ஏம் என்னன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த ஒயரில் கரண்ட் போகுது இல்லையா, இந்த ஒயரில் கரண்ட் போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஒயர் வந்து இந்த ஃபஸ்ட் ஒயர் வில் ட்ரை டு அப்ளை அ ஃபோர்ஸ், அதாவது இந்த ரெண்டாவது ஒயரை புல் பண்ணும், வில் அப்ளை அ ஃபோர்ஸ் எஃப். அதே மாதிரி இந்த ஒயர் என்ன பண்ணும், அந்த ஒயரை புல் பண்ணும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். இந்த ஒயர் அந்த ஒயரை புல் பண்ணும். எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயினான கோர் நம்மளுக்கு. ஓகே, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஒயர் 2, இந்த ரெண்டாவது ஒயர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஃபோர்ஸை நீங்கள் எழுதியிருக்கேன், பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கவனிங்க எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 2 டியூ டு கரண்ட் I1 இன் ஒயர் 1. ஸோ ஒயர் 1ல் I1 கரண்ட் போகுது, இதால் ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 2 என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் ஒயர் 2, அதாவது இதுதானே ரெண்டாவது ஒயரு, இந்த ரெண்டாவது ஒயர் மேலே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டாவது ஒயர் வந்து இன்ஃபினைட் லென்த்தா எப்படி, இந்த ரெண்டாவது ஒயர் இன்ஃபினைட் லென்த்து தானே. ஸோ இந்த ஒயர் மேலே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டியூ டு கரண்ட் இன் I1. ஸோ I1ல் கரண்ட் போகிறனால ஃபஸ்ட் ஒயரில், அதனால இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினைட் லாங் ஒயர், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இதுக்கும் R இஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம், இன்ஃபினைட் லாங் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நீங்கள் டைரக்ஷன் போட்டிங்கன்னா தம் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ இப்படி ஃபோல்டு பண்ணுறேன், ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்குமா, இப்படி ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பேசிக்லி இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஃபீல்ட் வில் பி கோயிங் இன்சைடு, அதாவது டியூ டு கரண்ட் ஒயர் 1, கரண்ட் I1, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் 2. ரெண்டாவது ஒயர் மேலே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, B1 இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரியுதா இல்லையா, உள்ளே பார்த்தானே போகும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0 I1. இப்போ B1ன்றது யாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, டியூ டு கரண்ட் இன் ஒயர் 1. ஓகே,
So B1 is equal to mu naught I1 by 2 pi r, where r is the distance between wire and the first wire and the second wire. Okay, right. So inverse, அதுவும் இது வந்து உள்ள பார்த்து போகிறனால நான் என்ன போட்டிருக்கேன், xன்னு போட்டிருக்கேன். X means it is the field is going inside. So B1 ஓட இது வந்து மேக்னிடியூட், B1 ஓட மேக்னிடியூட் எழுதியிருக்கேன். B1 ஓட டைரக்ஷன் வந்து உள்ளே பார்த்துருக்கு. சரி, இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் ஒயர் 2 கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் ஒயர் 2 கண்டுபிடிச்சிட்டேன். போன லெக்சரில் என்ன பார்த்தோம், ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டுருக்கு, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா we know the formula, கரெக்டாக? நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. சரி, இந்த ஒயரோட லென்த் என்னது? இப்போ போன லெக்சரில் நம்ம பார்த்தது வந்து ஒயரோட லென்த் வந்து என்னது, ஃபைனைட் லென்த்து தானே போன வீடியோவில் பார்த்தது. பட் ஆனால் இது என்னது, இன்ஃபினைட் லென்த்துப்பா இது. திஸ் இஸ் இன்ஃபினைட் லென்த். நம்ம இன்ஃபினைட் லென்த்து எடுத்துக்க முடியாது. ஃபார்முலா என்ன ஆகிடும், இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி சைன் தீட்டா, ரைட்? இப்போ இதில் வந்து எல்ன்றது லென்த் ஆஃப் த ஒயர். ஆனால் இந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது இன்ஃபினைட் லென்த்து. அப்போ நான் இன்ஃபினைட்டாக போட முடியும், எல் வந்து இன்ஃபினிட்டி போடலாமா போடக்கூடாதா? we cannot do that. எல் வந்து இன்ஃபினிட்டின்னு போட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஒரு சின்ன லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ கன்சிடரிங் அ ஸ்மால் லென்த் டிஎல், எங்கே இந்த ஒயர் 2ல் நான் ஒரு சின்ன லென்த்து மட்டும் எடுத்துக்க போகிறேன், சின்ன லென்த் டிஎல் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஆன் ஒயர் 2 அண்ட் ஃபோர்ஸ் டிஎஃப் ஆக்டிங் ஆன் இட். ஸோ இதில் கரண்ட்டு போகுது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒயரால் இந்த இடத்துல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டோமா, அதோட இந்த ஒயர் 1ஓட வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஒயரால் இந்த பாயிண்ட் பியில் என்ன, இந்த ஒயர் 2ல் என்ன ஃபீல்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அதோட இதோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. இனிமேல் இதுதான் கேஸ் நம்மளுக்கு. இதை வந்து நம்ம போன லெக்சரில் படித்தோம்ல, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் கரண்ட் கேரிங் ஒயர் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதுபடி பார்க்கும்போது நான் ஒரு சின்ன லென்த்து மட்டும் எடுத்துக்கிறேன், என்னால் ஃபுல் லென்த் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இது இன்ஃபினைட் லாங் ஒயரு. ஸோ கன்சிடரிங் அ ஸ்மால் லென்த் டிஎல் ஆன் ஒயர் 2 அண்ட் ஃபோர்ஸ் டிஎஃப் ஆக்டிங் ஆன் இட். ஓகே, இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த ஒயரில், டிஎஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். எவ்வளோ ஃபோர்ஸு, டிஎஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங், ரைட்டா? நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் மேக்னிடியூட் பார்த்தோம்ல, மேக்னிடியூட் ஃபார்முலா என்னது. இப்போ நான் கவனிங்க, இங்கே நான் எடுத்துக்கினது வந்து ஒரு ஸ்மால் லென்த் உள்ள ஒரு ஒயர். ஸ்மால் லென்த் உள்ள ஒயருக்கு நான் எவ்வளோ ஃபோர்ஸ் எடுக்கணும், டிஎஃப் ஸ்மால் ஃபோர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ டிஎல்ன்ற லென்த்து மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னது, டிஎஃப். ஸோ நம்ம ஃபார்முலா படி என்ன எழுதலாம், ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி சைன் தீட்டா, ரைட்? நம்மளோட லென்த் வந்து இங்கே டிஎல், அதனால ஃபோர்ஸும் நான் என்ன போட்டிருக்கேன், டிஎஃப்னு போட்டிருக்கேன். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு வாட் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் ஒயர். இந்த சின்ன லென்த் டிஎல்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, I2 current. So dF is equal to I2 dl B1 sin theta, where theta is the angle between what? Theta is the angle between L cross B, right? So அதாவது லென்த்துக்கும் லென்த் வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். லென்த் வெக்டார் இஸ் நத்திங் பட் கரண்டோட டைரக்ஷன், கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து B1ஓட டைரக்ஷன் எப்படி இருக்குது, உள்ளே பார்த்துருக்கு. நம்ம பேசிக்கலி என்ன ரூல் அப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணணும். இது வெறும் மேக்னிடியூட் மட்டும் இது. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் லென்த் வெக்டார்? இப்போ இது வந்து டிஎல் வெக்டார், மேலே பார்த்துருக்குது டிஎல் வெக்டார், ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுது. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தெம்? ஸோ கரண்ட் I2, தட் இஸ் இந்த லென்த் வெக்டாரோட டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் கரண்டோட டைரக்ஷன். ஸோ I2 அண்ட் B1 இஸ் நத்திங் பட் வாட், 90 டிகிரி. ஸோ தீட்டா இருக்கிறதுல 90 டிகிரின்னு போடுறேன். ஸோ DF இஸ் ஈக்குவல் டு I2 B1 sin 90 DL வருதா? இதுதான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்மால் லென்த் ஆஃப் ஒயர். DF is the force acting on small length of the wire. ஆனால் இது கரெக்டு தான், தப்பு இல்லை. பட் ஆனால் we are interested to find force per unit length. So DF by DL கீழே கொண்டு வாங்க. You will have DF by DL will be equal to I2 into B1. DF by DL is equal to I2 into B1. Okay. So B1 ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ B1ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் as mu naught I1 I2 by 2 pi r. பட் ஆனால் இது வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட்லேருந்து நம்மளுக்கு புரியுது. இப்போ நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லணும், எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் டிஎஃப் ஆக்ட் ஆகும்? நம்மளோட ஃபார்முலா என்னது, வாட் இஸ் த ஃபார்முலா? எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ எல் கிராஸ் பி, ரைட்? எல் டைரக்ஷனில் கை வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். எல் டைரக்ஷன்றது என்னது, கரண்ட் டைரக்ஷன். ஸோ I2 எல் டைரக்ஷன், பி வந்து உள்ளே பார்த்து போகுது, எல் கிராஸ் பி உள்ளே பண்ணனா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் வருது, இந்த டைரக்ஷனில் வருதா?
ஸோ இதுதான் என்னது டிஎஃபோட டைரக்ஷன், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஒயர். ஓகே, ஸோ dF by dl is equal to mu naught I1 I2 by 2 pi r. எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது? டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து dF ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு I1ல் கரண்ட் இன்ஃபினைட் லாங் ஒயரால் இந்த இடத்துல என்ன இருக்கும், I2 ஒயரில் ஃபீல்டு வந்து இருக்கும், அந்த ஃபீல்டோட வேல்யூ வந்து B1. ஸோ அதோட இந்த ஒயர் ஒன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்னது, ஒரு லென்த் ஆஃப் ஒயர், கரண்ட் கேரிங் ஒயர் in the presence of B1 will experience a force நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். நான் வந்து ஒரு இன்ஃபினைட் லென்த் எடுத்துக்க முடியாது, இன்ஃபினைட் லென்த்துன்னு போட்டோன்னா இது ஃபோர்ஸ் இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ ஒரு சின்ன லென்த் டிஎல் எடுத்துக்கிறேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எனக்கு டிஎஃப். ஸோ அது வழியாக ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு, presence of magnetic field. ஸோ ஃபைனலி ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியுது. ஸோ நம்ம வந்து டிஎஃப்ன்றது ஃபோர்ஸு ஆன் த ஸ்மால் லென்த்தில், பட் we are interested to find dF by dl. இது பேர் தான் என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன், லெஃப்ட் தானே, ரைட். ஸோ இது வந்து என்னது, இந்த கேஸோடது, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் ஆன் ஒயர் ஒன்னுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் ஆன் ஒயர் ஒன்று. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா கவனிங்க. இந்த இன்ஃபினைட் லாங் ஒயரால் இந்த இடத்துல என்ன ஃபீல்டுன்னு கண்டுபிடிங்க முதல்ல. இந்த இன்ஃபினைட் லாங் ஒயரால் இந்த இடத்துல ஃபீல்டு என்னது நம்மளுக்கு, கவனிங்க. இது வந்து கரண்ட்டோட டைரக்ஷனா, கரண்ட்டோட டைரக்ஷன். ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வரும், யூ நீட் டு டூ அ கேர்ள். இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்னா, யூ வில் கெட் அ டாட் ப்ராடக்ட், டாட்னு வரும். ஏன்னா ஃபீல்டு வந்து எப்படி வரும், வாட் இஸ் த ஃபீல்ட் அட் திஸ் பிளேஸ், இப்படி இருக்கா, இப்போ இந்த சைடில் உள்ள, பட் இந்த சைடில் என்ன ஆகும், ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் வரும்ல, இந்த சைடு வெளில வரும். ஸோ டாட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒயர் இருக்க இடத்துல I1 கரண்ட் போகக்கூடிய இந்த ஒயரில் வாட் இஸ் த ஃபீல்டு, B2. ஸோ அப்போ இதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் இது மட்டும்தான். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் போன தடவை பண்ண மாதிரி இதுவும் இன்ஃபினைட் லாங் ஒயர், என்னால் வந்து இன்ஃபினைட் லென்த் எடுத்துக்க முடியாது, ஒரு சின்ன லென்த் தான் எடுத்துக்கணும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த B2, இந்த ஒயர் 2ஆல் இந்த இடத்துல ஃபீல்டு என்ன வருது, B2. ஸோ ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 1 டியூ டு கரண்ட் I2 இன் ஒயர் 2. ஸோ B2ஓட ஃபோர்ஸ் ஃபீல்டு என்னது, mu naught I2 by 2 pi r. இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, டாட் போட்டிருக்கு, தட் இஸ் அவுட்வர்ட்ஸ் பார்த்து இருக்குது இது, கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் லென்த்து மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 1 ஆஃப் லென்த் dl, ஒரு ஸ்மால் லென்த்து மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ dF இஸ் ஈக்குவல் டு I1 dl B2 sin θன்னு வருதா. போன தடவை இந்த இடத்துல வந்து கரண்ட் மேலே பார்த்துருக்கு, தட் இஸ் dl வெக்டாருக்கும் கரண்ட்டுக்கும் சேம் டைரக்ஷன். ஸோ ஒரு சின்ன லென்த்து dl எடுத்துக்கிறேன். ஓகே, dl வெக்டாரு. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் 90 டிகிரி தான் வரும், dl வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி, ரைட்டா. ஸோ இப்போ என்னென்னா ஆங்கிள் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 90 டிகிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ், dF இஸ் ஈக்குவல் டு I1 B2 dl. நோட் பண்ணுங்கள், இங்கே dF இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்மால் லென்த் ஆஃப் ஒயர் dl, I1 B2 dl வெக்டார், சாரி dl. இப்போ யூ டெல் மீ, dl கீழே கொண்டு வாங்க, அப்போ என்ன வரும், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ dF பை dlன்றது என்னது நம்மளுக்கு, மியூனா. இப்போ B2ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, mu naught I2 by 2 pi r. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐம் கெட்டிங் திஸ் ஒன். ஆனால் இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கவனிங்க, நம்ம ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா என்னது, இந்த ஒயர் மேலே F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I L cross B, ரைட். எல்லோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, எல்லோட டைரக்ஷன் எப்படிப்பா இருக்குது, மேலே பார்த்துருக்கு, தட் இஸ் கரண்ட்டோட டைரக்ஷன். இந்த ஒயரில் B வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, அவுட்வேர்டு பார்த்துருக்கு. ஸோ இப்படி L cross B, B அவுட் சைட் இருக்குல்ல, ஸோ L cross B பண்ணுறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வாட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டைரக்ஷன் தான் என்னது, ஃபோர்ஸோட டைரக்ஷன், புரியுதா. ஸோ அதனால தான் என்ன எழுதியிருக்கேன், டுவர்ட்ஸ் ரைட்னு எழுதியிருக்கேன்னா, எஸ். ஸோ இப்போ இந்த ஒயர் மேலே ஒரு சின்ன லென்த்தில் டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து ஃபோர்ஸ் ஆகுதா, ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த சின்ன லென்த் ஆஃப் செக்மெண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே dF அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஒயர் மேலே டுவர்ட்ஸ் ரைட், இந்த ஒயர் மேலே டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒயர் வந்து அந்த ஒயர் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஒயர் என்ன பண்ணுது, டுவர்ட்ஸ் தன்னை பார்த்து அட்ராக்ட் பண்ணுது.
ஸோ their forces are trying to pull each other towards, அதாவது forces attractive அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம என்ன சொல்லணும், we can see force df on both wires are same. கரெக்டு தானே? இப்போ இந்த சின்ன லென்த்து தான் நம்ம எடுத்துக்கிறோம், சின்ன லென்த் டிஎல்ல, இந்த சின்ன லென்த் டிஎல்ல. ஏன் நம்ம வந்து டோட்டல் லென்த் எடுக்கல? இது இன்ஃபினைட் லென்த் உள்ள ஒயர்ப்போ நம்ம அப்படி எடுக்க முடியாது, ஒரு சின்ன லென்த்து தான் எடுத்து படிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் படிப்போம்ல ஃபைனைட் லென்த்தில், அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் இதில் வந்து நம்ம சின்ன லென்த்து தான் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன தெரியும், அந்த ஸ்மால் லென்த்தில் போத் ஒயர்ஸ் ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர். ஸோ ரெண்டு ஒயரில் கரண்ட்டு சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகுது, சேம் டைரெக்ஷனில் கரண்ட் ட்ராவல் பண்ணுதில்ல, அப்போ என்ன ஆகும், இந்த ஒயர் இதை அட்ராக்ட் பண்ணுது, I1 வந்து I2 ஒயரை என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. ஸோ தே ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர். ஸோ அதுதான் கன்க்ளூஷன். ஓகே, இப்போ அதே மாதிரி கவனிங்க, இன் கேஸ் ஆஃப் ஒயர் 1 and 2 கேரிங் கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், இதே ஒயர்ஸில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். சரி கவனிங்க, இது வந்து ரெண்டு இன்ஃபினைட் ஒயர்ஸா, இது மேலே பார்த்து கரண்ட் போகுது, இது கீழே பார்த்து கரண்ட் வருது. தே ஆர் கரண்ட் ஆர் ஃப்ளோயிங் இன் வாட், ஆப்போசிட் டைரக்ஷன், கேரிங் கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு ஒயரில் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தடவை என்னென்னா நீங்கள் போன தடவை மாதிரி, ஸோ இந்த கேஸில் நான் எப்படி செக் பண்ணேன் அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்மால் லென்த் டிஎல் எடுத்துக்கிறேன், ஸ்மால் லென்த் டிஎல் எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஸோ ஒயர் 1 மேலே டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, ஒயர் 2லேயும் ஒரு ஸ்மால் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டு. ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் ரைட்டு, இதுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, the force df on both the sides are same. இப்போ நல்லா கவனிங்க, இந்த df acting on the dl length are same, force acting on the wires are same. அதாவது போன கேஸில் நம்ம டிரைவ் பண்ணோம்ல, அதே மாதிரி டெரிவேஷன் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ r is the distance between the wires. So I can show that the force acting on the individual wires, அந்த ஸ்மால் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, mu0 I1 I2 by 2 pi r dl. ரெண்டு ஒயர்லையுமே சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், பட் த டைரக்ஷன்ஸ் ஆர் வாட், ஆப்போசிட். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். ஓகே, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை. ஸோ இந்த ஒயரால் எந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுதுன்னு பாருங்கள். இந்த ஒயர் இப்படி இருக்கா, நல்லா கவனிங்க, இந்த ஒயரில் கரண்ட் இப்படி போகுது. ஸோ ஃபீல்டு இங்கே எப்படி இருக்கும், ஃபீல்டு வில் பி இன்வெர்ட்ஸ். இங்கே ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து என்னது, b1 வெக்டார் இஸ் இன்வெர்ட்ஸ். அதே இங்கே கரண்ட் எப்படி போகுது, டவுன்வேர்டு பார்த்து போகுது. ஸோ டவுன்வேர்டு பார்த்து கரண்ட் போகுது, I2வில் டவுன்வேர்டு பார்த்து கரண்ட் போகுதா, அப்போ நான் எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் வரும், இப்படி வருமா, தட் இஸ் இங்கே வந்து எப்படி இருக்கும், இங்கேயும் கிராஸ் வரும், தட் இஸ் b2 வெக்டார். இங்கே b1 வெக்டார் உள்ள, இது b2 வெக்டார் உள்ள. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது, f வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I L cross B. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவில் போடுங்க. இங்கே வந்து dl வெக்டார் வரும், இங்கே வந்து dl வெக்டார், இங்கே df வெக்டார். அது பேசிக்லி ஐ எம் ட்ரைங் டு சே த டைரக்ஷன். L cross B பண்ணணும்ப்பா. L cross B பண்ணிங்கன்னா இந்த கேஸில் வந்து டைரக்ஷன் இப்படி வரும், இந்த கேஸில் டைரக்ஷன், ஃபோர்ஸோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன் என்னென்னா, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆக்டிங் ஆன் த போத் த ஒயர்ஸ் ஆர் சேம், பட் த டைரக்ஷன்ஸ் ஆர் ஆப்போசிட். ஸோ df by dl வந்தோட வேல்யூ என்னது, mu0 I1 I2 by 2 pi r. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, போன தடவை ரெண்டு ஒயர்லையுமே சேம் டைரக்ஷனில் கரண்ட் போச்சா, அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தும் இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துமே என்னது, சேம் தான். பட் ஆனால் இங்கே வந்து என்னது, ரிப்பல்சிவ். இந்த கேஸில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண கேஸில் அட்ராக்டிவ். ஸோ the force df on both the wires are same, but the directions are opposite and repulsive. So இந்த wire they will be repulsive. ஸோ சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா அட்ராக்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ரிப்பல்சிவ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேஸான ஃபைனைட் ஒயர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் ஆன் ஃபைனைட் ஒயர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் ஃபைனைட் லென்த் ஒயர் கெப்ட் நியர் அ இன்ஃபினைட் லாங் ஒயர். சரி நல்லா கவனிங்கப்பா, போன கேஸில் வந்து ரெண்டு பேரலல் இன்ஃபினைட் லாங், ரெண்டுமே பேரலல், ரெண்டுமே இன்ஃபினைட். இது ஒரு இன்ஃபினைட் ஒயர், இது ஒரு இன்ஃபினைட் ஒயர். ஆனால் இப்போ என்னென்னா
ஒரு இன்ஃபினைட் ஒயர் இருக்க போது, இன்னொன்று என்னென்னா ஃபைனைட் ஒயர் லென்த்து இருக்க போகுது. இது இன்ஃபினைட், இது வந்து ஃபைனைட். ஓகே, ஒரு கேஸ் என்னென்னா கவனிங்க, ஒரு கேஸ் என்னென்னா ஒயரை இப்படி வச்சுருப்பேன் நான் ஃபைனைட் ஒயரை, இன்னொரு கேஸ் என்னென்னா ஒயரை இப்படி வச்சுருக்கிறது. புரியுதா? ஸோ இது எப்போவுமே இன்ஃபினைட்டு. ஃபைனைட் வந்து இப்படி வச்சுருக்கிறது, இன்னொன்று இப்படி வச்சுருக்கிறது. கவனிங்க, இது வந்து ஃபைனைட் இன்ஃபினைட் லென்த் உள்ள ஒரு ஒயர். ஓகே, இது வந்து ஃபைனைட் லென்த் உள்ள ஒரு ஒயர். தெரியுதா? இது இன்ஃபினைட் லென்த்து, இது ஃபைனைட் லென்த்து. எப்படி வச்சுருக்கேன் ஃபைனைட் லென்த் உள்ள ஒயர் இப்படி வச்சுருக்கேன்னா parallel to this one. பட் இது வந்து பாருங்கள், இது ரெண்டாவது கேஸ் 2. இது வந்து இன்ஃபினைட் லென்த் உள்ள ஒயர். பட் அந்த ஃபைனைட் ஒயரை எப்படி வச்சுருக்கேன் நான் பர்பண்டிகுலர் டு த இன்ஃபினைட் லாங் ஒயர். கரெக்டாக இப்படி வச்சுருக்கேன். இந்த கேஸில் ஃபைனைட் ஒயரை இப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் த 2 கேசஸ் இங்கே நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க. ஸோ இது வந்து ஒயர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஒயர் 2. ஓகே, ஸோ இந்த ஒயரோட லென்த் வந்து L. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? சரிப்பா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஒயர்ஸ் என்னது? A. ஓகே, இப்போ we are clear now. ஸோ இந்த ஒயரில் வந்து I1 கரண்ட், இந்த ஒயரில் I2 கரண்ட் போகுது. பட் திஸ் இஸ் ஃபைனைட், திஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ லென்த் வந்து L, டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is R. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரால் இந்த இடத்துல என்ன கரண்ட் போகுது, என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ஃபினைட் ஒயர் R டிஸ்டன்ஸ் தள்ளி எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஒயர் 2, இந்த ஒயர் 2 அண்ட் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒயர் 1ஆல் ஒயர் 2ல் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? μ0I1/2πr, μ0I1/2πr, where R is the distance between the wires. ஓகே, ஸோ அதாவது இந்த இடத்துல ஃபீல்டு வந்து இப்போ எப்படி இருக்கும்? கவனிங்க, கரண்ட் இப்படி போகுதா? ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீல்டு என்ன ஆகும்? இஃப் யூ ஃபார்ம் த ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே பார்த்து போகும். ஸோ ஃபீல்டு இங்கே ஜென்ரேட் ஆனது வந்து டியூ டு கரண்ட் I1, ஃபீல்டு வந்து B1 வெக்டார். ஸோ உள்ளே பார்த்து நம்மளுக்கு ஃபீல்டு வந்து போகுது. ஓகே, ரைட். சரி, இது வந்து இன்வெர்ட்ஸ் போகுது. எங்கே? ஆன் ஒயர் 2ல் ஃபீல்டு வந்து உள்ள இன்வெர்ட்ஸு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஒயர் வந்து என்ன ஃபீல்டில் இருக்குது நம்மளுக்கு? இப்போ கவனிங்கப்பா, இங்கேருந்து சேம் டிஸ்டன்ஸ் தானே இந்த ஒயர் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லையுமே சேம் டிஸ்டன்ஸ். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி, இந்த ஒயரு ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, ஒயர் கெப்ட் ஆன யூனிஃபார்ம் ஃபீல்டு, அதே கேஸ் தான். ஸோ F is equal to ILP sin theta. F is equal to ILP sin theta எப்போ யூஸ் பண்ணலாம்? வேர் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும். எஸ், இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கனால இந்த ஒரு பாயிண்ட்லேயுமே என்ன இருக்கும் நம்மளுக்கு? ஈக்குவல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்கும். ஸோ F is equal to ILP sin theta. ஸோ கரண்ட் வந்து எல்லுக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தானே டீட்டா. எல்லோட டேரெக்ஷன் வந்து கரண்ட்டோட டேரெக்ஷன். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ILP sin thetaன்றது. இந்த கேஸை பர்டிகுலர் கேஸில் கரண்ட் தட் இஸ் DL வெக்டார் இருக்கும், தட் இஸ் L வெக்டார் லென்த் வெக்டார் இருக்கும். ஃபீல்டுக்கும் எப்படி இருக்குது? ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இப்போ லென்த் வெக்டார் இஸ் நத்திங் பட் கரண்ட்டோட டேரெக்ஷன். ஸோ ஃபீல்டு வந்து உள்ளே போகுது. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் வித் 90. இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டு தானே. ஸோ I2 கரண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். லென்த் L ஆஃப் த ஒயர். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் கெப்ட்? இந்த ஒயர் இருக்க இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? B1 sin 90 ஆங்கிள் பிட்வீன் them. ஸோ ஃபைனலாக என்ன எழுதலாம்? I2L B1ன்னு எழுதலாமா? I2L B1. ஸோ வாட் இஸ் B1? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இங்கே Rன்றது என்னது? இந்த ஒயர் இன்ஃபினைட் ஒயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்றது. ஸோ μ0I1I2/2πr, μ0I1I2/2πr டுவர்ட்ஸ் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன் டேரெக்ஷனு. சரி கவனிங்க, ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுதா? ஸோ எப்படி நம்ம டேரெக்ஷன் கண்டுபிடிக்கிறது? நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I L cross B வெக்டார். கரெக்டாக? ஸோ நான் எல்லை கை வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். எல்லுன்றது என்னது? கரண்ட் போகிற டேரெக்ஷன் தானே. எல் பார்த்து பி பார்த்து ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா பி உள்ளே இருக்குது. ஸோ பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணேன்னா எனக்கு ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் கரெக்டாக எங்கே ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அட் சென்டர் ஆஃப் மாஸ். இந்த ஒயரோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? இந்த ஒயரோட சென்டர் ஆஃப் மாஸ்
நடுவில் தானே இருக்கும். ஸோ இங்கேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து ஃபோர்ஸ் எஃபெக்டார் இஸ் ஆக்டிங். புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்ஃபினைட் ஒயர் பக்கத்தில் ஒரு ஃபைனைட் ஒயர் வச்சுருக்கோம். அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அந்த இடத்துல என்ன ஃபீல்டுன்னு பார்க்குறோம். அந்த ஃபீல்டு வந்து என்னது, ஆர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்னது கான்ஸ்டன்ட் தானே. இந்த ஒயரில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லேயுமே ஆர்ன்றது கான்ஸ்டன்ட். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு. இந்த ஒயர் இருக்கிறது ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு. அதனால் டேரெக்டாக F is equal to ILB sin theta. ஸோ தென் ஃப்ரம் தேர் theta 90 B1 field is there, I2 current is passing. So I2 L B1 ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, mu naught I1 I2 by 2 pi r. ஸோ டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து ஆக்ட் ஆகுது. அதுவும் அந்த ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும், சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற இடத்துல ஆக்ட் ஆகும். ரைட்டா? இப்போ அடுத்து கவனிங்க கேஸ் 2. இது வந்து டேரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் எப்பயும் போல் இன்ஃபினைட் லாங் உள்ள ஒரு ஒயர். இந்த ஒயர் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைனைட் லென்த் உள்ள ஒயர். மேபி இங்கேயும் நீங்கள் அந்த ஒயரோட லென்த் என்ன எடுத்துக்கலாம், எல்லுன்னு எடுத்துக்கலாமா இதோட லென்த்தை? ரைட், இந்த ஒயரோட லென்த்து எல். ஸோ என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, நம்மளுக்கு I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஒயர் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடம், முடிகிற இடம் வந்து இது. ஸோ இந்த இன்ஃபினைட் ஒயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது ஒயர்லேருந்து, பி டிஸ்டன்ஸில் இருக்கா. இங்கேருந்து இங்கே பி டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கேருந்து இங்கே வந்து என்னது ஏ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் புரியுதா? இப்போ என்னென்னா இந்த ஒயரால் இந்த இன்ஃபினைட் ஒயர் I1 கரண்ட் கேரி பண்ணுற இந்த இன்ஃபினைட் ஒயரால் ஃபைனைட் ஒயரில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டெப்ஸ் ஆர் வெரி கிளியர். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தடவை போன கேஸ் மாதிரி டேரெக்டாக என்னால் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. கவனிங்க, இந்த ஒயரில் இருந்து இந்த ஒரு பாயிண்ட்லையுமே என்னது, இந்த ஒயரில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லையுமே இங்கேருந்து தள்ளி போயிட்டே இருக்கா. ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட்லையுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குது. இந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்லையுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஸோ ஒரு பாயிண்ட்லையுமே டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுதா இல்லையாப்பா? ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஏன்னா இங்கே ஒயர்லேருந்து தள்ளி போக போக ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ அதனால் என்னென்னா பேசிக்கலி நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். சிம்பிள் தான் அது, எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க, ஒரு சின்ன லென்த் ஆஃப் டிஎக்ஸை எடுத்துக்கிறேன். ஹாரிசான்டலாக இருக்குல்ல, ஜென்ரலாக டிஎல் எடுப்போம், ஜென்ரலாக டிஎல் தானே எடுப்போம். நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன், டிஎக்ஸ் எடுத்துக்கிறேன். சின்ன லென்த் டிஎக்ஸ் எடுத்துக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் லென்த். இப்போ எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ தூரம், அதாவது ஒரிஜினலாக இந்த ஒயர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் தள்ளி பார்க்குறேன் அப்படின்னா, எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் அப்போ என்ன பார்க்குறேன், அந்த ஒயர் ஆஃப் லென்த்து எல்லாம் என்ன ஃபீல்டு இருக்குன்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அதாவது வாட் இஸ் த ஃபீல்ட் அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ், ஜென்ரல் எக்ஸ் அது எக்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இன்ஃபினைட் ஒயர். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ஒயரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, நான் அதாவது ஒரு சின்ன லென்த்தை கன்சிடர் பண்ணல, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சின்ன லென்த்து ஆஃப் ஒயர் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல்டு இருக்கும் நம்மளுக்கு, டியூ டு திஸ் இன்ஃபினைட் ஒயர் mu naught I1 by 2 pi x will be the field here. கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்மால் லென்த்தில் என்ன ஃபீல்டு இருக்குது, என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது, F is equal to அந்த ஸ்மால் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், ஸ்மால் ஃபோர்ஸ் தானே இருக்கும். ஸோ DF is equal to என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அந்த ஸ்மால் லென்த்தில். இப்போ அந்த ஸ்மால் லென்த்தில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுதா. வாட் இஸ் த லென்த்து DX, என்ன ஃபீல்டு இருக்குது அதில், B1 ஃபீல்டு இருக்குது. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம், 90 டிகிரி தானே. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், B1ஓட வேல்யூ என்னது, B1ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா நம்ம வந்து DFன்னு ஒரு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். DFன்றது என்னென்னா இந்த ஒயரில் இருக்கக்கூடிய ஸ்மால் லென்த்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். DFன்றது இந்த ஸ்மால் லென்த்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ அந்த ஸ்மால் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. ஸோ B1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ரீரைட் பண்ணி எழுதுனா dx by xன்னு எழுதலாமா. இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஒன்றும் இல்லைப்பா, B1 சப்ஸ்டியூட் பண்ணேன், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மாக ஓரமாக வச்சுட்டு dx by x. ஸோ df is equal to mu naught I1 I2 by 2 pi dx by
எக்ஸு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஸ்மால் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அந்த ஒயரை கண்டுபிடிக்கணும்னா இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் சிம்பிள் போடுறேன். இந்த கான்ஸ்டன்ஸ்லாம் வெளியில் வந்துடும் இன்டகிரேஷன்லேருந்து. இப்போ அதாவது இப்படி ஒரு இன்டகிரேஷன் சிம்பிள் போடணும், ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் சிம்பிள் போடுறேன். பட் இந்த இதெல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸில். ஸோ அதனால் என்ன ஆகிடும், அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்னா நான் ஃபோர்ஸ் வந்து 0லேருந்து கேபிட்டல் எஃப்க்கு இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் லிமிட் எக்ஸோட வேல்யூஸ் எங்கேருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது. இப்போ எக்ஸோட வேல்யூ இந்த ஒயர் எங்கேருந்து எது வரைக்கும் இப்போ வேரி ஆகுது, எக்ஸோட வேல்யூஸு ஏலேருந்து பி வரைக்கும். இப்போ எக்ஸுன்றது என்னது, இந்த இன்ஃபினைட் ஒயர்லேருந்து மெஷர் பண்ணுறது தானே. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும் என்ன ஆகுது, வேரி ஆகுது. பேசிக்கலி இந்த ஒயர் இப்போ இந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஏலேருந்து பி, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இன்டகிரேஷன் பண்ணனா எனக்கு எஃப் மைனஸ் ஏன்னு வரும், which is nothing but f. ஸோ இது வந்து log, அதாவது ஜென்ரல் இன்டகிரேஷன் ரூல் படி 1/x இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ln x we will get. ln xனா nothing but what, log base e x, நேச்சுரல் லாகரிதம் சொல்லுவான் இல்லையா, அதுதான் ln x ln xன்னு. ஸோ இதை இன்டகிரேஷன் பண்ணுறேன், எனக்கு ln x வருது. அதுக்கப்புறம் நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ x இருக்க இடத்துல b, ln b மைனஸ் ln a. ஸோ இதுதான் என்னது நம்மளோட ஃபார்முலா. ஸோ ln b மைனஸ் ln aன்றது என்னது, லாகரிதமிக் ரூல்ஸ் படி ln b பை a எழுதுனாமா, எழுதலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ். இதுதான் என்னது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங், ரைட்டா. சரி, இப்போ என்னோட சஜஷன் என்னென்னா இந்த டெரிவேஷனை எப்படி பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் மட்டும் உங்களுக்கு எப்போவுமே கொஸ்டினில் வந்து இந்த லென்த்தை கொடுத்துருவான், ஒயர் எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே போய் முடியுதுன்னு. ஃப்ரம் திஸ் இன்ஃபினைட் லாங் ஒயர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருவான். அதை அப்படியே கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதுதான் ஃபோர்ஸு, கரெக்டாக. வந்து என்னென்னா டைரக்ஷன் எப்படி இருக்கும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இப்போ இந்த எல் கிராஸ் பியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து கரண்ட் போகிற டைரக்ஷன். ஃபீல்டு வந்து இங்கே எப்படி போகுது, இப்போ ஃபீல்டு எப்படி போகுது, இட் இஸ் கோயிங் இன்வெர்ட்ஸ், ரைட். இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு உள்ளே பார்த்து போகும், B1 கரெக்டாக. இந்த B1 தான் இங்கே நம்மளுக்கு ஃபீல்டு. ஸோ உள்ளே பார்த்து போகுது. ஸோ நான் கரண்ட்டில் கை வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் வில் பி அப்வர்ட்ஸ். சரி, பேசிக்கலி ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸில் தான் ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்து அப்வர்டு பார்த்து எனக்கு ஆக்ட் ஆகுது. ஏன்னா நல்லா கவனிங்க, ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்துருக்கு. இப்போ எல் கிராஸ் பி ஃபார்முலா போட்டாலே அதே ஃபோர்ஸ் தான் வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ்னாலே எல்லாமே சேம் டைரெக்ஷன் மேலே பார்த்து தான் இருக்குது. ஸோ கரண்ட்டு பார்த்து பிஏ பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன், மேலே பார்த்து வருது. ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்து, திஸ் இஸ் மை டோட்டல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் இங்கே தான் ஆக்ட் ஆகுது. அப்வர்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள் இந்த ப்ராப்ளமில். ஸோ கரண்ட்ஸ் ஆஃப் 10 ampere and 2 ampere are passed through two parallel wires A and B respectively in opposite direction. So ரெண்டு current pass பண்ணுற, ஒன்று 10 ampere இன்னொன்று 2 ampere. They are parallel wires but the current are in opposite direction if wire A is infinitely long. So இப்போ அதில் ஒரு wire வந்து என்னது infinitely long wire. So wire A வந்து infinitely long and the length of wire B is 2 meter. ஸோ ரெண்டாவது ஒயரோட லென்த் வந்து 2 மீட்டர் இருக்குது. பட் ஒரு ஃபஸ்ட் ஒயரோட லென்த் வந்து இன்ஃபினைட்டு. Then find the force acting on the conductor which is situated, conductor B. நம்ம யார் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா find the force acting on the conductor B which is situated at a 10 cm distance from A. ஸோ ஏலேருந்து 10 cm தள்ளி இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர் B மேலே 10 cm தள்ளி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு கிளியராக விஷுவலைஸ் பண்ணிடலாமா. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினைட் ஒயர். ஸோ 2 கரண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ஒயர் ஏல போகக்கூடிய கரண்ட் வந்து I1 போட்டிருக்கேன் 10 ampere. ஸோ இது வந்து என்னென்னா 2 மீட்டர் லென்த் உள்ள ஒரு ஒயர். ஓகே, திஸ் இஸ் 2 மீட்டர் லென்த் உள்ள ஒரு ஒயரு. எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா 2 ampere. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு ஒயரும் பேரலாக இருக்குது. பட் தே கரண்ட் இஸ் டேக்கன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது மேலே போகுதுன்னா இது கீழே வருது. ஸோ திஸ் இஸ் ஒயர் B and this is wire A. So distance between them என்னது 10 cm. இப்போ இந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல ஃபைனைட் ஒயர் கேஸ் தியரி, அதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் இல்லையா இது.
ஸோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு அங்கே என்ன ஆன்சர் இருந்துச்சு மியூ நாட் I1 I2 by 2 pi r L where r is the distance between the wires, I1 I2 are the current. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒயர்ஸ் வந்து என்னது டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் 8 × 10⁻⁵ நியூட்டன் வரும். ஆனால் இப்போ டைரக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இது மேலே எந்த மேலே பார்த்து இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான்ப்பா இந்த ஃபார்முலா. பட் டைரக்ஷன் நம்ம தான் சொல்லணும். மேலே பார்த்து கரண்ட் போகுது. ஸோ ஃபீல்டு வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும் உள்ளே பார்த்துருக்கும் கரெக்டாக. திஸ் இஸ் த ஃபீல்ட் விச் இஸ் கோயிங் இன்சைட் கரெக்டாக. கரண்ட் வந்து நம்ம பேசிக்கலி L × B பண்ணணும். பேசிக்கலி L × B பண்ணால் ஆன்சர் வந்துடும். எல்ன்றது யாரோடது கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ இந்த ஒயரில் போகிற கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது கீழே பார்த்துருக்கா கீழே பார்த்துருக்கு. ஓகே ஃபீல்டு எப்படி இருக்குது நம்மளுக்கு உள்ளே பார்த்து போகுது. கரண்ட் இப்படி இருக்குப்பா. ஃபீல்டு எப்படி இருக்குது உள்ளே பார்த்து போகிறனால நான் எப்படி பார்த்து போகலன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கலாக சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து நம்மளோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லலாம் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். புரியுதா? யா. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ A and B are two infinite long straight wires conductors. A and B வந்து என்னதான் ரெண்டு infinitely long conductors. C is another straight conductor. ஆனால் லென்த் வந்து என்னது C கண்டக்டர் லென்த் வந்து 1 மீட்டர் kept parallel to A and B. ஸோ A and Bக்கு பேரலாக C வச்சுருக்கான். Cயோட லென்த் வந்து 1 மீட்டர் தான். இப்போ then find the magnitude and direction of force experienced by C. இப்போ C மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் பேசிக்கலி நெட் ஃபோர்ஸ் ஆன் Cனா என்னது நெட் ஃபோர்ஸ் கேட்குறான். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஒரு கண்டக்டர் இன்ஃபினைட் லென்த் A டயக்ராமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இன்ஃபினைட் ஒயர் B. ஸோ இது வந்து என்னென்னா 1 மீட்டர் லென்த் உள்ள ஒயர் C. இதில் வந்து 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த கொஷினில் கொடுத்துருக்கான் பாருங்கள். எல்லாமே மேலே பார்த்து தான் போகுது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் 5 சென்டிமீட்டர் இதுக்கு 8 சென்டிமீட்டர். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஃபோர்ஸ் ஆன் C டியூ டு A பார்க்கலாமா. ஓகே ஏனால C மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் கேன் வி யூஸ் திஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஓகே டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மியூ நாட் 2 pi I1 I2 by R into L கரெக்டாக. நான் வந்து ஸ்டாண்டர்டான டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிச்சேன். ஃபீல்டு வந்து இங்கே எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒயரால் Cயில் என்ன ஃபீல்டு இருக்கும் உள்ளே பார்த்தானே போகும். கேன் ஐ கால் இட் அஸ் BA. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லைனா நீங்கள் பேசிக்லி என்னது டைரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டால் இதே ஆன்சர் தான் வரும். இந்த ஆன்சருன்றது என்ன அப்படின்னா நான் லைட்டாக எழுதுகிறேன் நோட் பண்ணிக்கோங்க. மியூ நாட் I1 I2 ஓகே டிவைடட் பை 2 pi R into L டைரக்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்புறம் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. புரியுதா? மேபி நீங்கள் இதை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பேரலல் ஒயர் தானே டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சரி இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு இதால் ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போகுதா. ஸோ L × B பண்ணணும். தட் இஸ் கரண்ட் டைரக்ஷன் க்ராஸ் B உள்ளே பார்த்துருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த ஃபஸ்ட்டு FA ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா இட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு ரைட்டா. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடலாமா. ஓகே இப்போ இதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னது அது இப்போ லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் 1 மீட்டர். எல் இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 1 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ரீவியஸ் கேஸ்லேயுமே அதே தான் எல்லோட வேல்யூ 1 மீட்டர். இங்கே என்ன ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க போன கேஸில் ஆரோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். பட் இந்த கேஸ் அதாவது ஒயர் பியால் இந்த சிக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா மியூ நாட் I1 I2 by 2 pi R L இல்லையா. ஸோ வேல்யூஸ் எல்லாமே நான் சப்ஸ்டியூட் பண்ண டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை நம்மளோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் போனாலும் போகலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே ஸோ ஃபைனலி ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறது தான் பெட்டர். ஓகே ஸோ இப்போ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்லோட வேல்யூ வந்து நம்மளுக்கு லென்த்து 1 மீட்டர். ஆரோட வேல்யூ என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 8 சென்டிமீட்டர். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் யூ வில் கெட் ஆன்சர் as this one. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். ஸோ பட் ஆனால் மேக்னிடியூட் இது தான் வேல்யூ. பட் டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் வரும் அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க இது வந்து என்னது
பி பி வந்து இந்த இடத்துல ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் கொடுக்கும், அவுட்வேர்டு பார்த்துருமா, அவுட்வேர்டு இல்லையா, அவுட்வேர்ட்னால கேன் ஐ கால் இட் அஸ் பிபி. இப்போ ஃபீல்டு அவுட் சைட் பார்த்துருதுப்பா. ஸோ இப்போ என்னென்னா நம்ம எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், எல் கிராஸ் பி தானே, எல்ன்றது என்னது கரண்ட்டோட டைரெக்ஷன், எல் பி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும், ஏன்னா ஃபீல்டு வந்து வெளில பார்த்து வரனால எல் கிராஸ் பி வெளில பார்த்து வரனால இப்படி பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட். இது எஃபியோட டைரெக்ஷன். எங்கே ஆக்ட் ஆகும், சென்டர் ஆஃப் மாஸில் தான் ஆக்ட் ஆகும், புரியுதா? எஸ். ஸோ இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ்ன்றது டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து எஃப்பி, டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து என்னது எஃப்ஏ. ஸோ நான் நெட் ஃபோர்ஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு ப்ளஸ் எஃப்பி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபோர்ஸுக்கு என்ன போட்டிருக்கேன், மைனஸ் எஃப்ஏ. ஸோ டேரெக்டாக வேல்யூஸ் எனக்கு கிடைச்ச வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 3/20 வரும். ஸோ ஃபைனலி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் as 15 μ0/π. μ0ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியல, 4π × 10⁻⁻7. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். ஸோ இப்போ நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் நெட் ஃபோர்ஸ் போட்டேன்னா எனக்கு ஃபைனலாக ஆன்சர் பாசிட்டிவ்னு கிடைச்சதா நெகட்டிவ்னு கிடைச்சதா. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நெட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஆல்ரெடி பாசிட்டிவ் டைரக்ஷன்றது நம்ம எதை எடுத்திருக்கோம், இப்போ டுவர்ட்ஸ் ரைட் பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்கிறது நெகட்டிவ். ஸோ நம்ம பாசிட்டிவ்னு எடுத்திருந்தோம். ஸோ டுவர்ட்ஸ் ரைட் பாசிட்டிவ்னா நெட் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் ரைட், ஏன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இதே நெகட்டிவ்னு வந்துருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்து என்னோட நெட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ செக்மெண்ட் ஏபி ஆஃப் ஒயர் கேரிங் I1, segment AB of wire carrying current I1 is placed perpendicular to long straight wire carrying current I2. So diagram கொடுத்துருக்கான் தெரியுதா. So I1 is small segment of wire but it is perpendicular to what, the long wire I2 carrying current. So the magnitude of force experienced by the straight wire AB is, so எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த ஒயர் மேலே ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஸோ யூ ஹவ் கிவன் 4 ஆப்ஷன்ஸ். இதை நம்ம எப்படி பண்ணுறது, இந்த கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக. ஸோ ஒயர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, இப்படி இருக்கா. நம்ம ஜென்ரலாக படித்தது என்னன்றதை நான் ரீகால் பண்ணிடுறேன் குவிக்காக. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லாங் ஒயர், பட் திஸ் இஸ் a ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் ஒயர். இந்த ஒயர் ஸ்டார்ட் ஆகிற இடம் A, முடிகிற இடம் வந்து ஃப்ரம் த ஒயர் B, இன்ஃபைனைட் ஒயர்லேருந்து B முடிகிற இடம். திஸ் இஸ் த ஃபார்முலா வி காட். இப்போ என்னென்னா, நம்ம படிக்கும் போது ஒயருக்கு, இன்ஃபைனைட் ஒயருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பர்பண்டிகுலராக இருந்துச்சு. இப்போ என்னென்னா கொஸ்டினில் இந்த இன்ஃபைனைட் ஒயருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அந்த பீஸ் ஆஃப் ஒயர். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான் B. ஸோ போன கேஸ்மா இந்த கேஸில் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா முடியாதா, அதே ஃபார்முலா தான். ஒரே ஒரு சேஞ்சு தான். இங்கே I2ன்னு போட்டிருக்கேன், இந்த பீஸ் ஆஃப் ஒயர் இருக்குல்ல சின்ன பீஸு, அதுக்கு I2ன்னு போட்டிருக்கேன், இங்கே I1. மற்றபடி ஃபார்முலாவில் எங்கேயுமே சேஞ்சஸ் கிடையாது. இது ஏன்னு போட்டிருக்கேன், இது A. இங்கே பின்னு போட்டிருக்கேன், ஆனால் இங்கே 2A. மற்றபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சேஞ்சஸும் வராது. I1 I2 மாறினா கூட பிரச்சனை இல்லை, சேம் ரிசல்ட் we will get. ஸோ பியோட வேல்யூ இங்கே நம்மளுக்கு 2A, ஏவோட வேல்யூ என்னது A. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா 2A/Aன்னு வரும், தட் இஸ் ln 2A/A, which is nothing but what, ln A. வெயிட் இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், 2ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 2, ln 2ன்னு வருது. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட், ஆப்ஷன் B தான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். an arrangement of 3 parallel straight wire placed perpendicular to the plane of paper carrying current along same direction as shown in the figure. Okay, an arrangement of 3 parallel straight wires placed perpendicular to the plane of paper. ஸோ 3 ஒயர் பிளேஸ் பண்ணியிருக்கானாப்பா. ஓகே, லாங் ஒயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். லாங் ஒயர்ஸ்னாலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், 3 parallel straight wires தான் கொடுத்துருக்கான். ஓகே, perpendicular to the plane of the paper, நம்மளோட பேப்பருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, கேரிங் கரண்ட் I. ஸோ இப்போ ஒயர் நம்மளை பார்த்து மேலே பார்த்து போகிறது. ஓகே, டாட் போட்டிருக்காங்க கரெக்டாக, டயக்ராமை பாருங்கள். டாட் போட்டு A போட்டிருக்கான், டாட் போட்டு B, டாட் போட்டு C. அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்,
டாட் நம்ம எப்போ போடுவோம், கரண்ட் வந்து பேப்பர்லேருந்து வெளியில் பார்த்து வரணும், உள்ளே பார்த்து போனால் கிராஸு, வெளில பார்த்து வந்தால் தான் டாட்டு. ஸோ ஏபிசி மூணுதுலையுமே கரண்ட் எப்படி வருது, பேப்பருக்கு அவுட் சைட் வருது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த அந்த லென்த்து பார்க்கும்போது ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி வந்து டி, பிசிக்கு வந்து டி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறான் பாருங்கள், இவன் வந்து லாங் ஒயராக ஷார்ட் ஒயரானு கொடுக்கல. ஃபஸ்ட்டு திங் நான் சர்ச் பண்ண கொடுக்கல, வெறும் parallel straight ஒயர் தான் கொடுத்துருக்கான். பட் ஃபைனலாக கொஷினில் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், magnitude of force per unit length on the middle wire B. Magnitude of force per unit length on middle wire B. ஓகே, அப்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்ன்றது நம்ம ஜென்ரலாக யார் கண்டுபிடிப்போம், we will find for infinite wire, infinite length உள்ள ஒயருக்கு தானே ஜென்ரலாக கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் இன்ஃபனைட், நான் இந்த ப்ராப்ளம் பண்ணும்போது இன்ஃபனைட் ஒயர்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம்பா. நீங்கள் வந்து எல்லா ஒயர்ஸுக்குமே அந்த ஒயர் பிக்கு வந்து ஷார்ட் ஒயராக இருந்துச்சுனாலும் அதே ரிசல்ட் தான் வரும். மை சஜஷன் இஸ், நீங்கள் மூணுமே ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் கொடுத்தனால இன்ஃபனைட் ஒயர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்கன்றது என்னோடய சஜஷன். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது லைக் ஃபைனைட் ஒயர்னு எடுத்துகிட்டு பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் நான் வந்து இன்ஃபனைட்டுன்னு தான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ரைட். ஸோ கவனிங்க, ஸோ இந்த திஸ் இஸ் அ ஒயர், கரண்ட் இஸ் கம்மிங் அவுட். நான் இன்ஃபனைட்டுன்னு எடுத்துக்கிறேன் இந்த மூணு ஒயருமே. ஸோ மூணு ஒயர்லையுமே கரண்ட் வெளியில் பார்த்து வருது, இன்ஃபனைட் ஒயர்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் டி, இங்கேயும் டி. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆக்டிங் ஆன் ஒயர் பி. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபோர்ஸ் ஆன் ஒயர் பி, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் ஒயர் பி டியூ டு ஏ கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் என்ன எழுதலாம், df by dl, the small length I considered in B, due to what, wire A. அதனால் ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேன், ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ FAன்றது என்னென்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் டியூ டு ஒயர் ஏ. FAன்றது ஃபோர்ஸ் கிடையாதுப்பா, ஃபோர்ஸ் கிடையாது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் df by dl அர்த்தம். ஓகே, ஸோ அதோட டைரக்ட் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் 2 parallel ஒயர் கேசஸில். ஸோ μ0 I1 I2 by 2πr. ஸோ இது டைரக்ட் ஃபார்மில். ஸோ I1 and I2 இங்கே எல்லாருக்குமே சேம் கரண்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ I ஸ்கொயர் போடுறேன். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் டி, ஆர் இருக்க இடத்துல டின்னு போட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் ஒயர் பி டியூ டு ஒயர் சி. ஸோ df by dl சின்னு போடலாமா. ஸோ எஃப்சின்றது என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் ஒயர் சி. ஸோ μ0 I1 I2 by 2πr ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ கரண்ட் ரெண்டுமே சேம் தான் இந்த கேஸில். ஸோ I ஸ்கொயர் டிவைட் பை 2πd. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னாலும் வெக்டார் குவான்டிட்டி தான், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னாலும் ஸ்டில் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த இது ரெண்டு பேருமே சேம் டைரெக்ஷனில் தானே கரண்ட்டை கேரி பண்ணுறாங்க, இதுவும் இதுவும். ஸோ இந்த இது வந்து இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் வித் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் எஃப்சி. இது ரெண்டுமே பேரலாக இருக்குது அவுட் சைட் பார்த்து. ஸோ தே வில் பி அட்ராக்டிவ். ஸோ இந்த ஒயர் ஏ வந்து ஒயர் பியை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் எஃப்ஏ. ஸோ தே ஆர் பர்பண்டிகுலர், கரெக்டாக, ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் பர்பண்டிகுலர். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் கொஸ்டினில் கேட்குறான். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ரெண்டு வெக்டார் பேரலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் FA ஸ்கொயர். ஸோ ரெண்டு பேருமே சேம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்த ஆன்சரும் இந்த எஃப்சிக்கு வந்த ஆன்சருமே என்னவா இருக்குது, சேம், போத் ஆர் சேம் ரிசல்ட்ஸ். நான் அப்போ ரெண்டுத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாமா, எஃப்சி ஈக்குவல் டு FA அப்படின்னா 2FC ஸ்கொயர்னு வரும். ஸோ ரூட் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், √2 × எஃப்சின்னு வரும். ஃபைனலி எஃப்சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து 2 இருக்குது, மேலே √2 இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ இது எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு, ஆப்ஷன் நம்பர் சி. இப்போ ஓகே, கவனிங்க இந்த ப்ராப்ளமு. ஸ்கொயர் லூப் ஏபிசிடி கேரிங் எ கரண்ட் ஐ. ஸோ ஒரு ஸ்கொயர் லூப்னா எல்லா சைடுமே என்னது, சேம் லென்த்து, கேரிங் கரண்ட் ஐ இஸ் பிளேஸ்ட் நியர் அண்ட் கோப்ளைனர் வித் அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் XY கேரிங் கரண்ட் ஐ. ஓகே, லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கண்டக்டர்னு கொடுத்துருக்கான். சி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்னு சொல்லிட்டான், கரெக்டாக, ஆஃப் கேரிங் கரண்ட் கேபிட்டல் ஐ. டயக்ராமில் பாருங்கள் X2Yன்னு போட்டிருக்காங்க. நான் டயக்ராமில் X2Y போட்டிருக்கான். ஆனால் அந்த லாங் ஒயரோட லென்த்து கொடுக்கல. லாங் ஒயரோட லென்த்து கொடுக்கலன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், அது இன்ஃபினைட் லாங் ஒயர் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இஸ் ஆஸ்கிங் நெட் ஃபோர்ஸ் ஆன் த லூப் ஏபிசிடி மேலே ஆக்டக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறான்.
see this is the infinite long wire xy அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கரெக்டா, ரைட். திஸ் இஸ் xy. இது வந்து நம்மளோட லூப்பு கேரிங் கரண்ட் ரைட்டா. ஸோ கேபிட்டல் ஐ, இது வந்து ஸ்மால் ஐ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த லென்த்து L/2, இந்த லென்த் வந்து L அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா விஷயம், ஸோ நம்ம வந்து இந்த லூப் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த என்டையர் லூப் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் லூப்பை, இதை வந்து 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஏபி, பிசி, சிடி அண்ட் டிஏ. இது 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டிங்கன்னா ஒரு இதுக்கும் தனித்தனி செக்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி நெட் ஃபோர்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் த நெட் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆன் த ஏபி செக்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏபி செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதால் எந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு க்ரியேட் ஆகும்? சரி, கரண்ட் வந்து மேலே பார்த்து இருக்குது, ஸோ உள்ளே பார்த்து ஜென்ரேட் ஆகும் கரெக்டாக. ஸோ ஃபீல்டு நம்மளுக்கு உள்ளே பார்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பீன் ஜென்ரேட்டட். ஸோ ஏபி இஸ் த ஃபோர்ஸ். நம்ம டேரெக்டாக இங்கே ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒயர் செக்மெண்ட் இல்லையா, ஒயர் செக்மெண்ட் நம்மளுக்கு. ஸோ μ0 I1 I2 2πr, ஓகே. ஸோ இன்ட்டு எல் வரும். இது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா விச் வி டிரைவ். ஸோ எல்ன்றது என்னது, இந்த லென்த் ஆஃப் திஸ் செக்மெண்ட், ரைட். எல் தானே நம்மளுக்கு கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்கான், எல்லா இதுக்கு இந்த ஏடிக்கு லென்த் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே என்னது லென்த் எல் தான். ஸோ இது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலா. எல் இருக்க இடத்துல எல் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஆர் இருக்க இடத்துல L/2, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் L/2. கரண்ட் வந்து கேபிட்டல் ஐ அண்ட் ஸ்மால் ஐ. ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் வந்து μ0 I ஸ்மால் ஐ பை பைன்னு வருது. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோர்ஸ் ஏபியோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போகுது. ஸோ L × B பண்ணணும். L இஸ் நத்திங் பட் கரண்ட் டைரக்ஷனில் வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் FAB, கரெக்டாக. அதே மாதிரி இப்போ சிடிக்கு கண்டுபிடிக்கலாம். சிடின்றது இது. ஸோ சிடிக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்லர் ஃபார்முலா, பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் இது L/2, இது L. ஸோ டோட்டலாக 3L/2. ஸோ ஆர் இருக்க இடத்துல 3L/2 போடுறேன். ஸ்டில் த லென்த் இஸ் L, ஏன்னா இது ஸ்கொயரு. ஸோ லென்த் L போடுறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் வந்து μ0 I ஸ்மால் ஐ பை 3π. பட் அதான் இந்த தடவை என்னது, ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபீல்டு எனிவேஸ் உள்ளே தான் இருக்குது டியூ டு திஸ் இன்ஃபினைட் ஒயர். ஸோ நான் எப்படி வைக்கணும் என்னோடய டைரக்ஷனை, கீழே பார்த்துருக்கா, கரண்ட் வந்து கீழே பார்த்துருக்கு, ஃபீல்டு வந்து என்னது உள்ளே பார்த்து போகுது. ஸோ கீழே பார்த்து கரண்ட்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கரண்ட் ஃபீல்டு உள்ளே போகிறனால உள்ளே பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தம்பு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, தம்பு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ திஸ் இஸ் மை சிடி ஃபோர்ஸ், ரைட். இப்போ இதே மாதிரி மேலே உள்ள ரீஜனுக்கு செக் பண்ணி பாருங்கள். பிசியோடது, இந்த பிசி செக்மெண்ட்டில் நம்ம இது வந்து என்னது இன்ஃபினைட் ஒயருக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ μ0 I1 I2 by 2π ln b/a வரும். ஸோ இப்போ என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கரெக்டாக சொல்லணும். இந்த ஒயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த லென்த் என்னது L/2. இங்கே என்ன லென்த்தோ அதுதான் இங்கேயும் L/2, பட் திஸ் லென்த் வில் பி 3L/2. ஸோ ஏ இருக்க இடத்துல L/2வும் பி இருக்க இடத்துல 3L/2 போடுறேன். ஃபைனலாக ஐம் கெட்டிங் ஆன்சர் as 3. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம், ஃபோர்ஸு. ஸோ கரண்ட் எப்படி போகுது, தட் இஸ் L வெக்டார். ஸோ L வெக்டார் டைரக்ஷன் பண்ணி பி பண்ணிங்கன்னா மேலே பார்த்து போகுமா. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா ஃபோர்ஸுமே எங்கே போடணும், சென்டர் ஆஃப் மாஸில் தான் போடணும். இது வந்து எனக்கு பிசியோடது ln 3 நம்மளுக்கு வருது. ஸோ டிஏக்கு போட்டிங்கன்னா அதே மாதிரி சிமிலர் கண்டிஷன் போன இது இங்கே என்ன வந்ததோ அதே மேக்னிடியூட் தான் வரும். ஸோ ஃபார்முலா பி இருக்க இடத்துல 3L/2, ஓகே. ஒயர் ஸ்டார்ட் ஆகிற இடம் எண்ட் ஆகிற இடம், ஓகே. ஒயர் ஸ்டார்ட் ஆகிறது எங்கே எண்ட் ஆகுதுன்றது தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ln 3. பட் திஸ் டைம் நீங்கள் கரண்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்லும்போது கரண்ட் டைரக்ஷன் உள்ளே பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபீல்டு உள்ளே பார்த்துருக்கு. L × B பண்ணுறேன். கரண்ட்டோட டைரக்ஷன் L × B. ஸோ எனக்கு என்ன வரும் பார்த்து தெரியுதா, திஸ் இஸ் கரண்ட் டைரக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் L வெக்டார். B வந்து உள்ளே, ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணால் கீழே பார்த்து வரும். ஸோ ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து டவுன்வேர்டு பார்த்து என்னது டிஏ. சரி, இப்போ என்னென்னா இங்கே கவனித்து பாருங்கள், FBCயோட வேல்யூவும் FDAவோட வேல்யூ ரெண்டுமே என்னவாக இருக்குது, ஆர் கேன்சல்ஸ் ஈச் அதர். ஏன்னா தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷனாக, மேக்னிடியூடில் சேமு, அட் த சேம் டைம் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். தே வில் கேன்சல் ஈச் அதர். ஸோ எஃப் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த லூப் அப்படின்னு சொல்லும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது, FCD. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து இருக்கிறனால
ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துனால ப்ளஸ் எஃப்சிடின்னு போடுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கனால மைனஸ் எஃப்ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆடிங் தீஸ். ஸோ ஆட் பண்ணுறேன் ரெண்டு வேல்யூஸையும். ஸோ 1/3 - 1 வருது. ஸோ ஃபைனலி என்ன வரும், -2/3 வருமா? அந்த மைனஸை முன்னாடி போட்டேன். சரி, பேசிக்கலி எனக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது, -μ0i (i) 2/3 வருது. மைனஸ்னால் என்ன அர்த்தம்? சரி, ரைட் ஹேண்ட் சைடில் போகிறதுக்கு நான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், பட் எனக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், நெட் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஸோ எந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக, இங்கே நம்மளுக்கு மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்கான். ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். எஸ். இப்போ கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கேன்சல் ஆகிடும், இந்த எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தே ஆல்சோ கெட்டிங் ஸ்ட்ராங் இந்த டாபிக். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.